ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். பொதுவா இப்பெல்லாம் சின்ன திரையில வரவங்கலாம் அடுத்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி விஜய் டிவிலையும் இருக்கக்கூடிய பல பேர் வந்து சின்ன திரையில இருந்து இப்போ வெள்ளித்திரைக்கு போயிட்டு நட்சத்திரங்களா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் ஒரு சிலர் சினிமாவுக்கே போனாலும் மறுபடியும் அதே டிவில தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ நிறைய ஹீரோக்கள் புதுசு புதுசா உருவாகுறாங்க. ஆனா அந்த ஹீரோக்களுக்கு ஏத்த ஹீரோயின்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் சரி, சோ எல்லா பெண்களும் ஆசைப்படுறது, எல்லா ஹீரோயின்ஸும் ஆசைப்படுறது பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதை தாண்டி சின்ன சின்ன ஹீரோவை வச்சு யாராவது படம் பண்றாங்க அப்படின்னா அதுலலாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இது படம்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா உடனே தமிழ் ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏன் மத்த லாங்குவேஜ்ல இருந்து நடிகைகளை கூட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க, தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்லாம் கேள்விகள் கேட்பாங்க. பட் அந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு உண்மையான பதில்களை சொல்லியிருக்காங்க இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஹீரோஸ். அதாவது இவங்க கூடலாம் நாங்க நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ் நடிகைகள் நடிக்க மறுத்திருக்காங்க. சோ அத வந்து அந்த ஹீரோஸ் ஸ்டேஜ்லயே ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. அதுல டாப் 3 யாரு அப்படின்றத பார்க்கலாம். டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து கென் கருணாஸ் அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே ஆக்டிங் பண்ணிருப்பாரு. சோ அவரே லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதுல 3 கேர்ள்ஸ் இருப்பாங்க அவருக்கு ஹீரோயின்ஸா. சோ அந்த வகையில பாக்குறப்போ கென் கருணாஸோடைய யூத் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அந்த படத்துடைய பட்ஜெட் என்னவோ ரொம்பவே கம்மி தான். ஆனா அந்த படம் 10 நாள்ல செஞ்ச வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான படங்களை கென் கருணாஸ் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த வரிசையில பிரதீப் ரங்கநாதனை நம்ம பார்த்திருக்கோம். சோ அவர் மட்டும் தான் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா இப்போ அந்த வகையில அடுத்ததா வந்து கென் கருணாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ கென் கருணாஸ்மே 3 பொண்ணுங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த 3 பேருமே கேரளால இருந்து கூட்டிட்டு வந்த நடிகைகள். அப்பதான் எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே, தமிழ்ல நடிகைகள் இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கென் கருணாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் நிறைய ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தேன், தமிழ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாம் ஹீரோவா, நாங்க எதுக்கு உன் கூட வந்து நடிக்கணும், அவ்வளவு பெரிய ஹீரோக்கள் கூட தான் நாங்க நடிக்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர உன்ன மாதிரி சின்ன பையன் கூட எல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம், நீ எல்லாம் ஹீரோன்னு சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய நடிகைகள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களாம். சோ அதுக்கப்புறமா தான் அவரு கேரளா போயிட்டு மலையாளத்துல ஆடிஷன் வச்சு சோ சிறை படத்துல நடிச்ச நடிகையை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க மீன்ஸ்ல அடுத்த 2 ஹீரோயின்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் 3 பெண்களும் மலையாளத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த படத்துல அனிஷ்மா வந்து ரொம்பவே லீடா பண்ணியிருந்தாங்க. சோ பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அதுவும் முக்கியமா அந்த முட்டை கலக்கி சாங் பட்டி தொட்டி எங்கும் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தாலே அந்த பாட்டுக்கு தான் எல்லாருமே ரீல்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு கென் கருணாஸோடைய படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்போ அதை பார்க்கக்கூடிய தமிழ் நடிகைகள்லாம் சே இந்த படத்தை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதாவும் அதே ஸ்டேஜ்ல கென் கருணாஸ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹீரோவா ஆயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் உச்சத்துல இருக்காங்க. மீதி பேர் திரும்பவும் அந்த டிவிக்குள்ளவே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ மாகாபா ஆனந்த், புகழ் இவங்களெல்லாம் சொல்லலாம். சோ மாகாபா ஆனந்த் கூட ஒரு படம் 2 படம் நடிச்சாரு. திரும்பவும் அவரோட ப்ரோக்ராமே வந்துட்டு ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுல முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி. அந்த ஷோல ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாரு புகழ். அவரு அந்த ஷோல மட்டும் கிடையாது, ஆல்ரெடி காமெடி ஷோல அவர் ரொம்பவே ஃபேமஸ் தான். சோ இருந்தாலும் குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. சோ அந்த வகையில பாக்குறப்போ தல அஜித் கூட சேர்ந்து வலிமை படத்துல ஒரு சீன்ல வந்து வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் ஒரு சில சின்ன சின்ன படங்கள்ல கொடுத்திருந்தாங்க. தெலுங்குல போய் ஆடிஷன் வச்சிருக்காங்க. தெலுங்குல ஆடிஷன் வச்சு அதுல ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஹீரோயின் ஆல்ரெடி பல படங்கள் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவரோட நடிக்க ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த தெலுங்கு ஹீரோயினோட பேர் தான் பிரக்யா நாயர். இவங்க வந்துட்டு இப்ப புகழ் கூட சேர்ந்து 4 இடியட்ஸ் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹீரோஸை ரிஜெக்ட் பண்ண தமிழ் ஹீரோயின்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பெண்கள்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. அவங்கன்னு ஒரு குவாலிட்டி பர்பஸ் வச்சுக்கிட்டு அது மூலயமா தான் அவங்க வந்து ஹீரோஸை சூஸ் பண்றாங்க, கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. பட் மத்த லாங்குவேஜ்
லாங்குவேஜ்ல வந்து ஓகேன்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுலயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பெண்களுக்கு மத்த லாங்குவேஜஸ்ல வாய்ப்பு வந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து போயிருவாங்க. என்ன நம்மளால பெருசா சாதிக்க முடியும், பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பண்றதுதான் உண்மையான திறமையுமே கூட. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எல்லாமே 100 கோடியை தாண்டின வசூல் படங்கள் தான் அவரோடது. சோ அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய ஹீரோ கூட நம்ம நடிக்க வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வேணான்னு சொன்ன நடிகைகள் எல்லாருமே இப்ப ஃபீல் பண்ற விதமா தான் இவங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்கு. சோ தமிழ் நடிகைகள் சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.